Hello everyone, welcome to Maths Tutor. Exercise 2.3 la second sum. If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? Given வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை லிசன் பண்ணிக்கோங்க. x is congruent to 13 modulo 17. இது அப்படியே சிம்பாலிக்காக ரைட் பண்ணால் எப்படி ரைட் பண்ணலாம்? x is congruent to 13 modulo 17. இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7x minus 3 is congruent to, இங்கே சும்மா ரஃபாக ரைட் பண்ணிக்கிறேன். 7x minus 3 is congruent to which number modulo 17? இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும், அதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து மாடுலோ 17. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, சரிங்களா? x is congruent to 13 modulo 17 இது given. நெக்ஸ்ட்டு 7x minus 3 is congruent to which number? which நம்பருங்கிறது இந்த இடத்துல நான் ஒய்ன்னு வச்சுருக்கேன். which number modulo 17? ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நம்ம சம் ஈஸியாக சால்வ் பண்ணதுக்கு சமம். ஓகே, ஸோ டெஃபினிஷன்லி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் மார்க் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வி நோ தட் ஏ இஸ் காங்க்ருவன்ட் டு பி மாடுலோ என். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சதுன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஏசி இஸ் காங்க்ருவன்ட் டு பிசி மாடுலோ என். அதாவது இங்கே ஏ காங்க்ருவன்ட் டு பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ரெண்டு சைடும் சியால் மல்டிப்ளை பண்ணாங்க அப்படின்னாலும் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது ஏசி இஸ் காங்க்ருவன்ட் டு பிசி மாடுலோ என். மல்டிப்ளை பண்ணால் இங்கே லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணால் ரைட் சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணும் அப்படிங்கிறது அந்த ரூல், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் சி இஸ் காங்க்ருவன்ட் டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் சி மாடுலோ என். ஓகேங்களா? இந்த ரெண்டு ரூலும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா 7x minus 3 is congruent to which number modulo 17 அப்படின்றது அந்த நம்பர் which நம்பருங்கிறது என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சரிங்களா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 7xன்னு இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு சைடுமே வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 7x which implies, ஓகேங்களா, 7x 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 7x is congruent to 7 into 13 modulo 17. Understand? So multiply பண்ணுறோம். 7 into 13s are 91 modulo 17. ஃபஸ்ட் வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை 7. நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய பார்ட்டில் 7x வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா -3 பண்ணணுமா. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, இந்த காங்க்ருவெண்ட்டில் லெஃப்ட் சைடில் ப்ளஸ் சி ஆட் பண்ணால் ரைட் சைட்லேயும் ப்ளஸ் சி ஆட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் மைனஸ் சி பண்ணிங்கன்னா ரைட் சைட்லேயும் மைனஸ் சி பண்ணணும். இங்கே என்ன இருக்குது நம்ம சம்மில்? -3 இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் -3 பண்ணால் இப்போ ரைட் சைடில் என்ன பண்ணணும்? -3 பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? இது 7x minus 3 is congruent to 91 minus 3 modulo 17 வருமா? Seven x minus 3 is congruent to 91 minus 3 modulo 17. Subtract பண்ணுங்க. 91 minus 3, that is 7x minus 3 is congruent to 91 minus 3, 88 modulo 17. சரி, இப்போ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? 7x minus 3 is congruent to 88 modulo 17. அப்போ விச் நம்பருக்கு போல் 88 போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 88 இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இங்கே மாடுலோ கொடுத்துருக்காங்களா, இதை விட ஸ்மாலாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரூல். என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் 48 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் கனெக்டிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் மாடுலோ அரித்மெட்டிக் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லைன் மட்டும் லிசன் பண்ணுங்கள். n is equal to mq plus r. இது நமக்கு தெரியும், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இந்த லெம்மா யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடுலோ அரித்மெட்டிக் கொண்டு வந்திருக்காங்க. இதில் n is congruent to r மாடுலோ m அப்படின்னு வந்திருக்குங்களா. இதில் ஆறுங்கிறது ரிமைண்டர். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படி பார்க்கும்பொழுது ஆறுங்கிறது ரிமைண்டர். ஆனால் மாடுலோ அரித்மெட்டிக் பார்க்கும்பொழுது ஆறுங்கிறது ரிமைண்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடுலோ எம்முக்கு முன்னாடி. n is congruent to r. அப்போ இது வந்து என்னது? ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பரை எம்மால் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர் தான் ஆர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை எம்மால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஆர்.
ஸோ அந்த கான்செப்டை இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வைங்க. 7x மைனஸ் 3-ஐ 17ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ரிமைண்டர் 88 அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஆனால் ரிமைண்டர் எப்பொழுதுமே இந்த டிவைஸரோட கம்மியாக தானே இருக்கணும். இங்கே அதிகமாக வந்திருக்கா. ஸோ அதிகமாக வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 88-ஐ 17ஆல் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அது வந்து டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணலாம். ஸோ 88 இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு லெம்மா a இஸ் ஈக்குவல் டு bq + r அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ வந்து என்ன ஆகும், 17 5 சார் 85, ரிமைண்டர் 3 வருதுங்களா. ஸோ இந்த 88 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 88 இஸ் காங்க்ரூவன்ட் டு 3 மாடுலோ 17 எப்படின்னு நம்ம கொண்டு வர முடியும். புரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த 88க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 3 போட்டுக்கலாம் ரிமைண்டர். ஓகேங்களா. ஸோ வி கெட் 7x மைனஸ் 3 இஸ் காங்க்ரூவன்ட் டு 3 மாடுலோ 17. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. therefore 7x minus 3 is congruent to which number? 3. Congruent to 3 modulo 17. That's all.